ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இன்றைக்கி சயின்ஸில் யூனிட் 2 அனிமல் லைஃப் பார்ட் 1 பார்க்க போகிறோம். அனிமல் லைஃப் அப்படின்னா விலங்குகளின் வாழ்க்கை. அனிமல்ஸ் இந்த பூமியில் சூழ்நிலைக்கேற்ப எப்படி வாழுதுன்றதை பற்றி தான் இந்த லெசன். அதுதான் அனிமல் லைஃப். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு, கற்றல் நோக்கங்கள். இதில் என்னென்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட் ஒன், differentiate various habitats of animals. differentiate various habitats of animals. விலங்குகளுடைய பல்வேறு வாழிடங்கள் அதை வேறுபடுத்தி அறிதல். பிக்சர் பாருங்க, வார்ம் அப். இப்போ நீங்கள் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு உற்சாகப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு போகலாமா? ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் பை யூஸிங் த கீவேர்ட்ஸ் given. இங்கே விலங்குகளை அனிமல்ஸ் அடையாளம் தெரியறதுக்காக ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கு மேட்சான அந்த அனிமல்னோட பேரை நம்ம எழுதணும். பாருங்கள், ஸ்னெயில், பேரட், crocodile, ட்ராகன் ஃப்ளை, டைகர், ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துலலாம் பிக்சர்ஸை பார்த்துட்டோம், நேமும் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், டஸ் இட் ஹாவ் விங்ஸ்? இறக்கை உள்ளதா அப்படின்னு சொல்லி, விங்ஸ்னால் இறக்கை உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் அப்படின்னா டஸ் இட் ஹாவ் ஃபெதர்ஸ்? இறகுகள் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்? பேரட். இந்த பேரட் இருக்குது தானே, PARROT, பேரட்டாக இங்கே எழுதணும். டஸ் இட் ஹாவ் ஃபெதர்ஸ்? இறகுகள் உள்ளனவா? இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்? ட்ராகன் ஃப்ளை. அதை எடுத்து எழுதணும். இப்போ எஸ்ஸுக்கு எழுதிட்டீங்க, நோக்கு எழுதிட்டீங்க. டஸ் இட் ஹாவ் விங்ஸ்? ரெக்கை உள்ளதா? அப்போ நோ, இல்லை. அப்படின்னா டஸ் இட் ஹாவ் ஃபர்? ரோமம். ரோமம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்? ரோமம் உள்ளது எது? டைகர். டஸ் இட் ஹாவ் ஃபர்? நோ அப்படின்னு சொல்லிட்டு டஸ் இட் ஹாவ் எ ஷெல்? ஓடு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஓடு இருந்ததுன்னா எஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஸ்னெயில். பார்த்தீங்களா, ஸ்னெயில். அதை எடுத்து எழுதணும். டஸ் இட் ஹாவ் எ ஷெல்? நோ அப்படின்னா டஸ் இட் ஹாவ் ஃபின்ஸ்? ஃபின்ஸ் அப்படின்னா துடுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எதுக்கு துடுப்பு இருக்கும்? ஃபின்ஸ். ஃபிஷ். ஃபின்ஸ் இல்லாததுக்கு நோ, அதுக்கு crocodile. இப்போ இந்த வார்ம் அப் பார்த்துட்டிங்களா? அதனுடைய நேமை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரோமன் லெட்டர் 1, அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். பல்வேறு சுற்றுச்சூழலில் வாழக்கூடிய விலங்குகள், அதுதான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் எர்த் ப்ரொவைட்ஸ் பிளேஸ் ஃபார் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டு லிவ். இந்த பூமியில் லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அது வாழக்கூடிய இடத்தை நம்ம எர்த்து கொடுக்குது. த லிவிங் பிளேஸ் ஆஃப் அன் அனிமல் ஆர் எ பிளான்ட் இஸ் கால்ட் ஹேபிடேட். ஒரு உயிரினம் வாழும் இடமே அதனுடைய வாழிடம் சொல்கிறான். அது அனிமல்ஸாகவும் இருக்கலாம், பிளான்ட்டாகவும் இருக்கலாம். ஹேபிடேட்னா என்னது? வாழிடம். த பேசிக் நீட்ஸ் சச் அஸ் ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் பிளேஸ் டு ப்ரீட் ஆர் ஃபவுண்ட் இன் எ ஹேபிடேட். இப்போ ஒரு உயிரினம் வாழணும் அப்படின்னா பேசிக் நீட்ஸ், அதனுடைய தேவை என்ன அப்படின்னா ஃபுட் உணவு, வாட்டர் நீர், ஷெல்டர்னா இருப்பிடம், அப்புறம் பிளேஸ் டு ப்ரீட் அப்படின்னா அதன் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல். இதெல்லாம் இருந்ததே அதன் வாழிடத்தில் இருக்கணும். அதுதான் வாழிடம். பாருங்கள், ஹேபிடேட் கேன் பி ஆஸ் பிக் அஸ் எ ஃபாரஸ்ட் ஆர் ஆஸ் ஸ்மால் அஸ் எ லீஃப். இப்போ வாழிடம் ஹேபிடேட்னு சொன்னேன், அது பெரிய ஃபாரஸ்ட், பிக் ஃபாரஸ்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்மால் லீஃப், சிறிய இலையாக கூட இருக்கலாம்.
அனிமல் லிவ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு விலங்கும் வெவ்வேறு சூழ்நிலையில் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்ஸ் லிவ் இன் சீ, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர். அண்ட் ஃபாக்ஸஸ் லிவ் இன் ஃபாரஸ்ட், லேண்ட். பார்த்தீங்கன்னா திமிங்கிலம் வந்து கடலில் வாழுது, அது வாட்டர் லேண்டுன்னு சொல்லுவோம். அதே வந்து ஃபாக்ஸஸ் எங்கே வாழும், ஃபாரஸ்ட்டு, அதுக்கு என்ன சொல்லுவோம், நிலவாழிடம் அப்படின்னா லேண்ட் ஹேபிடேட். நல்லா கவனி, வாட்டர் ஹேபிடேட், லேண்ட் ஹேபிடேட். லேண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், நிலவாழிடம். நான் மேலே சொன்னேன்னா அதே மாதிரி. அனிமல்ஸ் தட் லிவ் ஆன் லேண்ட் ஆர் கால்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாமே நிலவாழ்வனன்னு சொல்லணும். அது வந்து மனிதர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி, காட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் என்னது, டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள், ants, cats and lion. Some of the land habitats are. எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட்ஸ்னால் எறும்புகள், கேட்ஸ், லைன். இப்போ சம் ஆஃப் த லேண்ட் ஹேபிடேட்ஸ் ஆர். இப்போ இந்த லேண்ட் ஹேபிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலவாழிடங்கள் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பிளெயின்ஸ்னால் சமவெளிகள், ஃபாரஸ்ட்னா காடு. நான் சொன்னேன்னா இல்லையா, பிளெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சமவெளி. இதில் வந்து என்னென்ன சொன்னேன், அனிமல்ஸும் வாழலாம், பேர்ட்ஸும் வாழலாம், மனுஷங்க நம்மளும் இதில் வாழலாம். அதுக்கு வந்து சமவெளின்னு பேர். பிளெயின்ஸ் ஆர் த ஹேபிடேட் ஆஃப் அனிமல்ஸ் சச்சஸ் ரேட், கவ், கேமல், ஹென் எக்ஸட்ரா. இதிலெல்லாம் பிக்சரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் இங்கே வாழக்கூடியது. அடுத்தது பாருங்கள், ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னால் என்னம்மா, காடு. காட்டில் என்ன நிறையா இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், அப்புறம் வாட்டர் பார்த்தீங்களா, ரிவர்லாம் இருக்குது பார்த்தியா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்கும், இப்போ பயமாக தானே இருக்கும். டீர், ஃபாக்ஸ், பியர், பைசன் எக்ஸட்ரா. பைசன்னா இது என்னது, காட்டெருமை. இந்த அனிமல்ஸ் நேம்லாம் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் டைகர், லைன், என்னென்ன அனிமல்ஸ் வந்து நீங்கள் வந்து காட்டில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வைல்ட் அனிமல்ஸ் அதனுடைய நேம் எல்லாம் கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் அக்வாட்டிக் ஹேபிடேட், நீரில் வாழ்வன. அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து நீர் வாழ்வனன்னு சொல்லுவோம். அக்வாரியம் அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா, அதுதான். அக்வாட்டிக் அப்படின்னா நீரில் வாழக்கூடியது. எது, ஃபிஷ், டால்ஃபின் அண்ட் கிராப். கிராப்னா நண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வாட்டர் ஹேபிடேட் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். இந்த வாட்டர் ஹேபிடேட்டும் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர், மெரின், சீ வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர்னால் நன்னீர் வாழிடம், மெரின் சீ வாட்டர் உவர்நீர் வாழிடம் பேர். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, வேர்ல்டு அனிமல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 4th October. இந்த அனிமல் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அது என்றைக்குன்னா எவ்ரி இயர் 4th October. ஏன்னா அனிமல்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் October 4th எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் வாழிடம். இது பார்த்திங்கன்னா பாண்ட், லேக், ரிவர் இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடம் சொல்லுவாங்க. இங்கே தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். பார்க்கலாமா, பாண்ட், லேக் அண்ட் ரிவர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ். இதெல்லாம் நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். மெனி அனிமல்ஸ் சச்சஸ் டார்டாய்ஸ், மசில், ஃபிஷ் அண்ட் கிராப் லிவ் ஹியர். டார்டாய்ஸ்னால் என்ன, ஆமை. மசில் அப்படின்னா நன்னீர் மட்டிகள் பேர். ஃபிஷ்ஷுனா மீன், கிராப்னா நண்டு. இதெல்லாம் இங்கே வாழக்கூடியது. சிப்பி கூட இருக்குது பார்த்தீங்க, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் சால்ட் வாட்டர் ஹேபிடேட்ஸ். இதில் இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா உப்பாக தான் இருக்கும். கடல்னா, ஓஷன்ஸ்னால் கடல்கள், இது சீஸ்னால் வந்து கடல்கள், ஓஷன்ஸ்னால் வந்து ஆழ்கடல்கள், பெருங்கடல்கள் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சால்ட், இதுக்கு தான் வந்து
இதில் இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே வாழக்கூடியது. இங்கே பாருங்கள், கடல்கள்லையும் பெருங்கடல்களையும் இந்த உப்பு தண்ணி இருக்கும். இதில் வாழக்கூடிய அனிமல்ஸ் தான் வந்து இது. பாருங்க, தே இன்ஹேபிட் அனிமல்ஸ் சச்சஸ் ஷார்க், ஜெல்லிஃபிஷ், சீ ஸ்னேக், ஸ்டார்ஃபிஷ். ஷார்க் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து சுறா மீன் பேர். ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னா ஜெல்லி மீன். சீ ஸ்னேக்னால் வந்து கடல் பாம்புகள். ஸ்டார் ஃபிஷ்னால் நட்சத்திர மீன்கள். சீஹார்ஸ் இருக்கா பாருங்கள், கடற்குதிரை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிக்சர்ஸ் அந்த கடல்ற சீ வாட்டரில். இதில் கண்டிப்பாக வந்து சால்ட்டு தான் இருக்கும். லெட் அஸ் கனெக்ட், இணைப்போமா. லிங்க் த அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் அண்ட் லிவ் ஆன் லேண்ட். நீர்லையும் நிலத்துலேயும் வாழக்கூடிய அனிமல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், லிவ் இன் வாட்டர் அப்படின்னா நீரில் வாழ்வன. இது வந்து என்னது, லிவ் இன் லேண்ட் அப்படின்னா நிலத்தில் வாழ்வன. பார்க்கலாமா நம்ம? பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பிக் அப்படின்னு சொல்லிட்டோம். பிக் அப்படின்னா என்னது, லிவ் ஆன் லேண்ட். மசில் லிவ் இன் வாட்டர். டீர் லிவ் ஆன் லேண்ட். Starfish live in water. Dog live on land. Whale live in water. Frog live in land, live in water, live on land. Frog பார்த்திங்கன்னா வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். Tiger live on land. Monkey live on land. Crab live in water. Camel live on land. Horse live on land. Seahorse live in water. Lion live on land. Elephant live on land. Cow live on land. Let us help. நம்ம உதவி செய்யணும். There is a zoo near your town. உங்கள் இருக்கிற டவுனுக்கு பக்கத்தில் ஒரு ஜூ இருக்கிறதா கற்பனை பண்ணிப்போம். Due to some reasons, they have to take the animals back to their habitat. சில காரணங்களால் அந்த ஜூ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கிருந்த விலங்குகள் அதனுடைய வாழிடத்துக்கு சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதோட வாழிடத்துக்கு போய் சேர்த்துடலான்ட்டு. வேர் வில் தே டேக் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ். கீழே வந்து நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அனிமல்ஸ் வந்து எந்தெந்த ஹேபிடேட்டில் போய் நம்ம சேர்த்தணும். இப்போ இது நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. டைகர் புலி, கிராப் நண்டு, டர்க்கி வான்கோழி, ஜிராஃபி ஒட்டகச்சிவிங்கி, கேட் பூனை, ஃபிஷ் மீன், பியர் கரடி, டாங்கி கழுதை, கேமல் ஒட்டகம், க்ரோ காகம், ஜீப்ரா வரிக்குதிரை, டக் வாத்து, எலஃபண்ட் யானை, டார்டாய்ஸ் ஆமை, பிக் பன்றி, பீகாக் மயில், லயன் சிங்கம். இப்போ பிளெயின்ஸ், ஃபாரஸ்ட், பாண்ட்ஸ். பிளெயின்ஸ்னா சமவெளி, ஃபாரஸ்ட்னா காடு, பாண்ட்ஸ்னா குளம். அப்போ எந்தெந்த அனிமல் எந்தெந்த இடத்துலன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்போ டைகர் எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட். கிராப் பாண்ட்ஸ். டர்க்கி பிளெயின்ஸ். ஜிராஃபி ஃபாரஸ்ட். கேட் பிளெயின்ஸ். ஃபிஷ் பாண்ட்ஸ். பியர் ஃபாரஸ்ட். டாங்கி பிளெயின்ஸ். கேமல் ஃபாரஸ்ட். க்ரோ plains. Zebra forest. Duck ponds. Elephant forest. Tortoise ponds. Pig plains. Peacock forest. Lion forest. அப்போ எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த அனிமல்னு சொல்லி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டோமா? அடுத்தது போகலாமா?
let us find. இதில் பாருங்கள், circle the odd one based on habitat. இதில் பார்த்தீங்கன்னா அது வாழிடத்தினுடைய அடிப்படையில் ஒன்று வந்து பொருந்தலை, அது என்னன்னு சொல்லி அதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணோம். ஏ லயன், எலிஃபண்ட், மங்கி, வேல். இப்போ லயன், எலிஃபண்ட், மங்கிலாம் வந்து எங்கே இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். லிவ் ஆன் லேண்ட், இதெல்லாம் லிவ் ஆன் லேண்டில் இருக்கும். வேல் வந்து லிவ் இன் வாட்டர், அப்போ இதுக்கு சர்க்கிள் போடுங்க. ஷார்க், டாக், ஜெல்லிஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ். இந்த ஷார்க், ஜெல்லிஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா லிவ் இன் வாட்டர், ஆனால் டாகு லிவ் ஆன் லேண்ட். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து வட்டம் போடணும், சர்க்கிள் போட்டுருங்க. இதுக்கு ரைட் தி நேம்ஸ் ஆஃப் த அனிமல் வித் த ஹெல்ப் ஆஃப் த க்ளூஸ் கிவன். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த அனிமல்ஸோட நேமும் கொடுத்துட்டாங்க, அது பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவை வச்சு அதனுடைய நேமை கண்டுபிடிக்கணும். பெங்குவின், வேல், ஆக்டோபஸ், டக். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் ஹேஸ் 8 arms, இட் லிவ்ஸ் இன் தி ஓஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பாருங்கள், 8 கை இருக்காம்மா, கடலில் வாழுதாம்மா. எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தியா? இது என்ன அனிமல்? ஆக்டோபஸ். அதை எடுத்து இங்கே எழுதணும். பெங்குவின், இது பார்த்தீங்கன்னா டேஷ் cannot fly பட் இட் swims வெரி வெல். பறக்க முடியாது, ஆனால் நல்லா ஸ்விம் பண்ணுவான், நீந்துவான். அப்படின்னா இது பெங்குவின். அதை எடுத்து இங்கே எழுதணும். டேஷ் இஸ் தி லார்ஜஸ்ட் அனிமல் இன் த சீ. கடலில் வாழ்வனோட மிக பெரியவன், இவன் தான் பெரியவன். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வேல், திமிங்கிலம். அடுத்தது பாருங்கள், டேஷ் இஸ் ஏ காமன் வாட்டர் பேர்ட். பொதுவான நீரில் வாழக்கூடிய பறவை, வாட்டர் பேர்ட், நீர் பறவை. இது என்னதுமா? டக். டக் எங்கே இருப்பாருக்க? இது. அதை எடுத்து எழுதணும். இந்த பிக்சருக்குரிய நேம் கரெக்டாக அனிமல்ஸ் நேம் போட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் டூ கலர் த அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர். லிவ் இன் வாட்டர்னால் நீரில் வாழக்கூடிய அனிமல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. லேண்டில் இருக்க லிவ் ஆன் லேண்டும் கொடுத்துருக்காங்க, லிவ் இன் வாட்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் அடிக்கிறது உங்களோட டியூட்டி. நீங்கள் லிவ் இன் வாட்டர், நீரில் வாழக்கூடியது எதுன்னு சொல்லி அதுக்கு மேட்சான கலரை நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்க. மோர் டு நோ, அறிந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் அறிவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்க, என்ன உட்காந்துருக்கு? மங்கீஸ். இதுக்கு என்ன பேருன்னா அர்போரியல் அனிமல்ஸ், அப்படின்னா மரத்தில் வாழ்வனன் பேர். அனிமல்ஸ் தட் லிவ் ஆன் ட்ரீஸ் ஆர் கால்ட் அர்போரியல் அனிமல்ஸ். குரங்கு, அணில், இதெல்லாம் இந்த மரத்தில் வாழக்கூடியது. இதுக்கு வந்து என்ன பேருனா அர்போரியல் அனிமல்ஸ்ன்னு பேர். எக்ஸாம்பிள் இது பாருங்கள், மங்கி இருக்குது, ஸ்குரில் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கன்னு தெரியலப்பா. அடுத்தது வந்து ஏரியல் அனிமல்ஸ். ஏரியல் அனிமல்ஸ்னால் பறவைகள், பறக்கக்கூடியது. அனிமல்ஸ் தட் கேன் ஃப்ளை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர் கால்ட் ஏரியல் அனிமல்ஸ். இந்த பறக்கக்கூடியவை வந்து பறவைகளுக்கு தான் வந்து ஏரியல் அனிமல்ஸ்ன்னு பேர். எக்ஸாம்பிள் க்ரோ, டவ், இதெல்லாம் வந்து ஏரியல் அனிமல்ஸு. அடுத்தது பார்த்திங்க அனிமல்ஸ், ஆம்பிபியஸ் அனிமல்ஸ் அப்படின்னா இரு வாழ்விகள்னு பேர். நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். அனிமல்ஸ் தட் நீட் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் டு லிவ் ஆர் கால்ட் ஆம்பிபியன்ஸ். பார்த்திங்கன்னா லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். அந்த அனிமல்ஸ் தான் வந்து ஆம்பிபியன்ஸ்ன்னு பேர். எக்ஸாம்பிள் டோட், ஃப்ராக். டோட் அப்படின்னா தேரை, ஃப்ராக்னால் வந்து தவளை. இந்த ஃப்ராக் மாதிரியே இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கிறது டோட், தேரைன்னு பேர். இது மோர் டு நோ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ப்ளஸ் கனெக்ட்.
மேட்ச் தி அனிமல்ஸ் வித் தேர் லிவிங் பிளேஸ். இங்கே பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடும் வந்து நம்ம அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பிளேஸ் லிவிங், அது வாழக்கூடிய இடத்த நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். பெங்குவின், இப்போ இதில் நான் நடுவில் இருக்கிறத படிச்சிடுறேன். ஃபாரஸ்ட், போலார் ரீஜியன், சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், டெசர்ட். இதில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்னா காடுகள், போலார் ரீஜியன் அப்படின்னா துருவப்பகுதி, சால்ட் வாட்டர்னா உவர்நீர், ஃப்ரெஷ் வாட்டர்னா நன்னீர், டெசர்ட்னா பாலைவனம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பெங்குவின் அப்படின்னா போலார் ரீஜியன், அது பனியில் இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்கள், எறும்பு தின்னின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்? ஃபாரஸ்டில் இருக்கும். crocodile, அது எங்கே இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர். கேமல், டெசர்ட். ஷார்க், சுறாமீன், அது எங்கே இருக்கும்? சால்ட் வாட்டர். அடுத்தது பாருங்கள், போலார் பியர், பனிக்கரடி, அது போலார் ரீஜியனில் இருக்கும். அடுத்தது வேல், திமிங்கிலம், சால்ட் வாட்டர். லயன், ஃபாரஸ்ட். ஈகிள், பருந்து அப்படின்னு சொல்லலாம். பருந்து, அது வந்து டெசர்ட்டில் இருக்கும். இது என்னது? ஃப்ராக், அது எங்கே இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர். அதுக்குரிய பிளேஸை நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு போகலாமா? பாருங்கள், லேட்டஸ்ட் கனெக்ட் அப்படின்னா இணைப்போமா. மேட்ச் தீஸ் அனிமல்ஸ் வித் தேர் ஹோம்ஸ். இங்கே வந்து அனிமல்ஸ்னுடைய நேம் கொடுத்துருக்காங்க. அதோட ஹோமோட நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹனி பீ அப்படின்னா தேனி, ஸ்பைடர் சிலந்தி, லயன் சிங்கம், ஃபிஷ் மீன், பேர்டு பறவை, எர்த்வார்ம் அப்படின்னா மண்புழு. இப்போ அதோட வீடை கண்டுபிடிக்கலாமா? ஹனிபி எங்கே இருக்கும்? இதோ இதோட தேன்கூடு, அதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸ்பைடர், சிலந்தி என்ன பண்ணும்? அதனுடைய சிலந்தி வீடு எங்கே இருக்குது பாருங்கள். இதோ இதோட சிலந்தி வலையில் நம்ம கனெக்ட் பண்ணணும். லயன், ஃபாரஸ்ட்டில் கேவ்ஸ் இருக்குது தானே, அங்கே தான் இருக்கும். எங்கே இருக்குது? இங்கே கனெக்ட் பண்ணுங்க. ஃபிஷ், லேக், பாண்ட், அந்த மாதிரி நீர் லிவின் வாட்டரில் இருக்கும். இது வந்து ஃபிஷ், இதுக்கு கனெக்ட் பண்ணுங்க. பேர்டு, பேர்டு வந்து ட்ரீயில் என்ன இருக்கும்? நெஸ்ட்டு, அதில் கனெக்ட் பண்ணுங்கள். எர்த்வார்ம் அப்படின்னா மண்புழு, வந்து மண் இருக்குது தானே, சாயில், அந்த இடத்துல உள்ளே இருக்கும். இப்போ அதனுடைய பிளேஸில் வந்து அதனுடைய ஹோம்ஸில் வந்து அந்தந்த அனிமல்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோமா? வெரி குட். நானும் சொன்னேன், நீங்களும் என்ன பண்ணுறீங்க? புக்கில் இதை அதனுடைய மேட்ச் பண்ணி அதை மேட்ச் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.